பிப்ரவரி 14 2019 இரவு 12 மணி. இரவு 9. சென்னை திருச்சி பைபாஸ் சாலையில் டொயோட்டோ விரைந்து கொண்டிருந்தது. காரில் இளையராஜாவின் மெலடி ஓடிக்கொண்டிருக்க கார் சாலையில் 80லேயே மெதுவாகச் சென்று கொண்டிருந்தது. போன் ஒலித்துக் கொண்டிருக்க ஸ்பீக்கரில் போட்ட நபர் ஆமாம். கிளம்பிட்டேன். இப்பவா. அச்சரப்பாக்கம் தாண்டியிருக்கேன். பத்திரமா வந்துடுவேன். ஆமாம் என்பதை தாண்டலை. காலையில 7 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். பை. இரவு 10:30. திண்டிவனம் அருகே வந்து கொண்டிருந்த கார் கண்ணிமைக்கும் நேரத்தில் பின்னால் வந்த லாரி மோதியதில் முன்னால் ஓரமாக நின்று கொண்டிருந்த பேருந்தில் மோதியதில் இரு வாகனங்களுக்கும் இடையில் அப்பளம் போல் உருக்குலைந்து போனது. அக்டோபர் 23 2018 மாலை 6 மணி. சந்திரவிலாஸ் அன்று களை கட்டியிருந்தது. ராகவன் கீழே உள்ள ஹாலில் அங்குமிங்கும் நடந்து கொண்டிருந்தார். மாடியிலிருந்து அழகு தேவதையாக சஹானா இறங்கிக் கொண்டிருந்தாள். ஹை ஹீல்ஸ் போடாமலே நல்ல உயரம். குட்டையான முடி போனிடைல் போட்டு மெல்லிய ஷிபான் சாரி இடுப்பிலிருந்து நழுவி விடுமோ என்ற நிலையில் தழைய தழைய கட்டி கழுத்தில் மெல்லிய சிறு சங்கிலி காதில் ஒரு சிறு வைரக்கல் பதித்த கம்மல். அதிக மேக்கப் இல்லாமலே பார்ப்பவரை கிறங்க வைக்கும் அழகி. மகள் மாடியிலிருந்து தேவதை போல இறங்கி வருவதை கண்ட பார்த்திபன் புன்முறுவலுடன். சஹானா. சேலையில உன்னை பார்க்கும் போது சாட்சாத் லட்சுமி தேவி போலவே இருக்கே. அம்மாவை கூப்பிடு திருஷ்டி சுத்தி போடச் சொல்லணும். நீங்க சொன்னீங்கன்னு தான் புடவையை கட்டிக்கிட்டேன். அப்பப்பா. இதை கற்றதுக்குள்ள மூச்சு முட்டெடுத்து. சரிப்பா நான் ரூம்ல இருக்கேன். அவங்க வந்தாங்கன்னா கூப்பிடுங்க. அது என்னம்மா வந்தாங்கன்னா. கொக்கி போடுறே. அவங்க கிளம்பிட்டாங்களாம். அப்ப சரி. அவங்க தலையெழுத்தை மாத்தவா முடியும். சஹா வர வர நீ ரொம்ப படுத்துறே. ஒரே பொண்ணுன்னு செல்லம் குடுத்து வளர்த்தது தப்பா போச்சு. எப்ப எது சீரியஸா எடுத்துக்கணும்னே தெரியலை உனக்கு. உன்கிட்ட கேட்டுத்தானே மாப்பிள்ளையை பெண் பார்க்க வரச் சொன்னேன். இப்ப இப்படிச் சொல்றே. அப்பா இப்பவும் சொல்றேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனா 2 வருஷம் போகட்டும். என் கேரியரை டெவலப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க பாக்குற மாப்பிள்ளையை ஒத்துக்கிறேன். எனக்கு இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்கு நீதானே வாரிசு. இதை நீ டெவலப் பண்ணு. அதை விட்டு சென்னைக்கு போய் மாசம் 60,000 சம்பளத்துக்கு எவனுக்கோ எதுக்கு அடிமையா இருக்கிறது. என்னாலையும் இந்த பிசினஸை பாத்துக்க முடியலை. வயசாகுதுல்ல. ஏம்பா இப்பவும் பாதி பிசினஸை நான் தானே பாத்துக்கிறேன். இங்க பாருங்க. நான் எதுக்காக சென்னைக்கு வேலைக்கு போனேன். இந்த கோயம்புத்தூர்லயே உட்கார்ந்திருந்தா வெளியுலக அனுபவம் எப்ப கத்துக்கிறது. பிசினஸ்க்கு புள்ளி விவரம் தெரிஞ்சா மட்டும் போதாது. உலக ஞானமும் தெரிஞ்சிருக்கணும். ஏன் நானெல்லாம் இந்த ஊர்ல இருந்தே பிசினஸை டெவலப் பண்ணலையா. உங்க காலமே வேற. இப்ப தொழில்நுட்பமே மாறிக்கிடக்கு. அதுக்கேத்த மாதிரி நம்மை தயார் பண்ணிக்கணும். அப்போது கார் சத்தம் கேட்க அவங்க வத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ உள்ள போய் அம்மாவை வரச் சொல்லு. நடக்காத கல்யாணத்துக்கு ஓத்திகை தேவையா. மனசுக்குள் முணுமுணுத்தபடி உள்ளே சென்றாள். பணக்காரர்களுக்கேயுரிய பந்தாவாக இருவர் வர அவர்களின் பின்னால் ஷரத் வந்து கொண்டிருந்தான். வாங்க திருஞானம். வாங்கம்மா வாங்க தம்பி என்று மூவரையும் ராகவனும் அவர் மனைவி சங்கீதாவும் வரவேற்க. சம்பிரதாய பேச்சுக்கள் முடிந்து எங்க சஹானாவை காணோம். நாங்க என்ன புது ஆளா. எப்பவும் வந்து போற அங்கிள்தானே. கூப்பிடுப்பா. எதுக்கு பார்மாலிட்டிஸ் எல்லாம் என்று திருஞானம் கூற. அப்படிச் சொல்லுங்க அங்கிள். சொன்னா எங்க கேக்குறாங்க புருஷனும் பொண்டாட்டியும். அலப்பறை தாங்க முடியலை என்றவாறு சஹானா வரவும் மூவரும் கண் இமைக்காமல் பார்த்தனர். இது நம்ம சஹானாவா. புடவை கட்டியதுமே பெரிய பொம்பள மாதிரி இருக்கா என்று அவர் கூறவும் அங்கிள். நான் எப்பவுமே பொம்பளத்தான். ஆம்பளையா எப்பவுமே இருந்ததில்லை என்று கலாய்க்க நாட்டி கேருள் என்று திருஞானம் சிரிக்க. சரிப்பா. சம்பிரதாய பேச்சை ஆரம்பிச்சிடலாமா என்று ராகவன் கேட்க. அப்பா. அதுக்கு முந்தி ஷரத்துக்கிட்ட நான் பேசணும் என்று கூற. எஸ். அதுக்கென்ன. நீ பேசு என்று ஷரத்தை பார்க்க இருவரும் மாடிக்குச் சென்றனர். சிறிது நேரம் இருவரும் பேசாமலிருக்க. என்ன சஹா. புது ஆள்கிட்ட பேச தயங்குற மாதிரி இருக்கே. கமான். ஏதாவது பேசு. தயக்கமெல்லாம் இல்லை. ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு யோசிக்கிறேன். ஓ. என்னப்பா. இனிமேல நமக்குள்ள என்ன தயக்கம். நீயே சொல்லிட்டே. இனிமேல ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சரி சொல்லு. என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறே. இது என்ன கேள்வி. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. நாம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். 2 குடும்பமும் தொழில்ல பார்ட்னர்ஸ். தட்ஸ் ஆல். இன்னொரு கேள்வி. எனக்கு இது முத கல்யாணம். உனக்கு. இதென்ன பைத்தியக்காரத்தனமான கேள்வி. ஹேய். கூல் கூல். எதுக்கு டென்ஷன் ஆகிறே. நான் இப்ப எனக்கு இதுதான் முதல் கல்யாணம்னு கோபமில்லாமத்தானே சொன்னேன். நீயும் சொல்லேன். அது ஆமாம் எனக்கும் இதுதான் பர்ஸ். அதை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு தடுமாற்றம். என்ன சஹா. தனியா பேசணும்னு ஏதேதோ தேவையில்லாததை பேசுறே. நீ பேசுற விதமே சரியில்லையே. நீ கூடத்தான் நடந்துக்கிற விதமே சரியில்லை.
அங்க பெரியவங்க இருக்காங்கன்னு தான் இங்க வரவழைச்சேன். அன்னிக்கே என்ன சொன்னேன், எனக்கு விருப்பமில்லை உன்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு. ஆனா பெரியவங்களை வச்சி காரியத்தை சாதிக்கலாம்னு ஐடியாவா? ஏன் எனக்கென்ன குறைச்சல்? நாம நல்ல பிறண்டா பழகினவங்கதானே. உன் மேல நான் ஆசைப்பட்டது தவறா? ஆசைப்பட்டதை தவறுன்னு சொல்லலை. யாரும் யாரையும் ஆசைப்படலாம். ஆனா அதை தனக்கே உடமையாக்கணும்னா அதை வாங்குற தகுதி அவங்களுக்கு இருக்கணும். ஏன் எனக்கு அந்த தகுதி இல்லையா? இல்லையே, அதுதானே ப்ராப்ளம். என்ன உளறே, உன்னை விட அதிகம் படித்தவன். இன்னும் சொல்லப்போனா லண்டன்ல படிச்சவன். உங்க அப்பாவோட சொத்துக்கு ஈக்குவலா உள்ளவங்க நாங்க. அழகுல என்ன குறைச்சல்? அதெல்லாத்தையுமா விட ஆம்பளன்ற தகுதி இருக்கு. அது போதும்ல. ஹா, அதுதான் உன்கிட்ட இருக்கிற சொத்து. அந்த திமிர்லதான் லண்டன்ல ஒருத்தி, மதுரையில ஒருத்தின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டு மூணாவதா கோயம்புத்தூர்ல ஒரு வீடு செட் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கே. அவள் பேசியதை கேட்டவன் திகைத்து நின்றுவிட்டான். இருந்தாலும் உடனே இயல்பானவன், என்ன புதுசா கதையளக்கிறே? என்னை வேணான்னு சொல்றதுக்கு இப்படி கதையை உருவாக்கிட்டியா? என் பிறண்டா இருந்த ஒரே காரணத்துக்காகத்தான் இதை 2 வீட்டாருக்கும் நான் சொல்லலை. சொல்லியிருந்தேன் உன் டாடி உன்னை என்ன பண்ணியிருப்பாரோ தெரியாது. பாவம், 2 பொண்டாட்டிக்காரன். புழைச்சி போகட்டும்னு விட்டிருக்கேன். இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் யாராவது காதுல பூ வச்சிக்கிட்டு இருப்பானே அவன்கிட்ட போய் சொல்லு. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு என் மேல பழியை போடணும். இப்பதான் புரியுது, நீ லவ் பண்றவனை கட்டிக்க நான் தடையா இருக்கேன் அப்படித்தானே. நீ யாரு எனக்கு? மாமனா மச்சானா? உனக்கு பயந்து நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு? இந்த சஹானா நினைச்சிருந்தா எப்பவோ கல்யாணம் நடந்திருக்கும். உங்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தா வேலைக்காகாது. நீ நல்லவன்னு சொல்றதுக்காகத்தான் வீடியோ வச்சிருக்கேன் பாக்கறியா? என்றவள் தன் போனை எடுத்து வீடியோவை போட்டு அவன் முன்னிட்டு அதிர்ந்துவிட்டான். வெளிரியது அவன் முகம். இது எப்படி கிடைச்சிது உனக்கு? என்ன சார், ஐயாவோட தில்லாலங்கடி வேலை எனக்கு தெரிஞ்சிடுச்சேன்னு பயம் வந்துருச்சா? வரணும். வந்தாதானே நீ எத்தகைய தப்பு பண்ணியிருக்கேன்னு உனக்கே தெரியும். உனக்கு எவ்வளவு திமிர் கொழுப்பு இருந்திருந்தால் என்கிட்டயே வாலாட்டுவே. சஹா, ப்ளீஸ் இதை என் அப்பா அம்மா கிட்ட காட்டிடாதே. நான் நேரம் பார்த்து அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். இப்ப உனக்கென்ன இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டமில்லைன்னு சொல்லணும். அவ்வளவுதானே? ஓகே, நானே கீழ போய் எனக்கு இவளை பிடிக்கலைன்னு சொல்லிடறேன். சரிதானே? கெஞ்சலுடன் அவன் அவள் காலில் விழுவதற்கு குனிய. ஹே ஸ்டாப் இட். என்ன இது அநாகரீகமா? நீ என்னத்தை சொல்லுவியோ? இங்கிருந்து உடனே தட்டு முட்டுன்று சீர் கொண்டு வந்திருக்கியே, அதையெல்லாம் 5 நிமிஷத்துல எடுத்துக்கிட்டு ஓடிடணும் புரியுதா? கீழே போனவன் என்ன சொன்னானோ தெரியலை. அவனுடைய அப்பா கடுமையாக பார்க்க அம்மாவோ அவனை தனியே அழைத்துச் சென்று கத்துவதும் அதற்கு அவனும் கத்துவதும் பின் மூவரும் காரில் ஏறிச் செல்வதும் தெரிந்தது. என்னம்மா செய்தாய்? விழுந்தடித்து ஓடுகிறான் மாப்பிள்ளை. அப்பா தனியாக அவளை அழைத்துச் சென்று கேட்க உண்மையை கூறினேன். பயந்துவிட்டான். உண்மையா? என்னம்மா அது? ஏதாவது செய்திருக்கானா? விடுங்கப்பா, நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த சேப்டர் குளோஸ். வில்லங்கமான விஷயமா? அவன் ஏடாகூடமா ஏதாவது? சிறிது நேரக்கழித்து அவளுக்கு ஷரத்திடமிருந்து அவளுக்கு போன். திட்டமிட்டு என்னை பழி வாங்கிட்டேயில்லே. காலேஜ் டைம்ல நான் உங்க வீட்டுக்கு வந்தப்ப உன் ரூம்ல சட்னு உனக்கு கிஸ் கொடுத்தேன். அப்பவே என்னை கண்ணத்துல அரைஞ்சுதானே விட்டே. ஆனா இன்னமும் மறக்காம என்னை நேரம் பார்த்து பழி வாங்கிட்டே. இதுக்கெல்லாம் நான் பழி வாங்காம போக மாட்டேன். பிப்ரவரி 15 2019 காலை 8 மணி. திண்டிவனம் சரக இன்ஸ்பெக்டர் ஜார்ஜ் ஆக்சிடென்ட் ஆன காரை அப்புறப்படுத்த ஆணையிட்டு கொண்டிருந்தார். ஜேசிபி அப்பளம் போல் நொறுங்கியிருந்த காரை சாலையின் ஓரம் நிறுத்தியது. கண்ட்ரோல் அறையிலிருந்து மெசேஜ். இடித்த லாரி திருச்சியைச் சேர்ந்தது. பதிவெண் இது என்று நம்பரை தந்திருந்தது. உடனே எல்லா செக் போஸ்டுகளுக்கும் செய்தி பறந்தது. செங்கல்பட்டு செக்போஸ்ட் வரை இப்போதுதான் கடந்து சென்றது என்ற விளக்கம் வர அதன் பிறகு எந்த சிக்னலுக்கும் அந்த லாரி அகப்படவில்லை. பாடியை ஆம்புலன்ஸ்ல ஏத்துங்கப்பா, மசமசனுன்னு நின்னுக்கிட்டே இருக்காதீங்க. ஜார்ஜ் சத்தம் போட ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டது பாடி. கார் நம்பரை வச்சு இது யாருதுன்னு கேட்கச் சொன்னேனே, கேட்டியா? கான்ஸ்டபிள் கணேசனிடம் ஜார்ஜ் கேட்க, இதோ வந்துடும் சார். கார்ல இருந்த போன் மூலமா செய்தி அனுப்பிட்டோம். பேரண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க சார். உங்ககிட்ட ஒன்னு சொல்லலாமா? என்ன? கார்ல காஸ்ட்லியான திங்ஸ் ஏதும் இருக்கா? அது இல்லைங்க சார். கார்ல இருக்கிற போனை எடுத்தப்ப வித்தியாசமான ஸ்மெல் வந்தது சார். அது சென்ட் வாடையும் இல்லை. வேற ஏதோ புதுசா ஏதாவது சொல்லாதையா. கண்பார்மா, இது ஆக்சிடென்ட் தான். பின்னால லாரி இடிக்க முன்னால நின்னுக்கிட்ட இருந்த பஸ் மேல கார் போய் இடிச்சிருக்கு. நடுவுல கார் மாட்டிக்கிட்டதால கார் அப்பளமா ஆயிடுச்சு. நல்லவேளை கார்ல ஒரே ஒரு நபர்தான். ஜார்ஜ் அத்துடன் பேச்சை முடித்து கொண்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பினார். நாம ஏதாவது கண்டுபிடிச்சு சொன்னா காதுலையே வாங்குறது கிடையாது. எங்க இவன் பேரெடுத்துடுவானோன்னு பயம்.
கண்டிப்பா இது ஆக்சிடென்ட் மாதிரி கொலைதான். இதை நானே தனியா டீல் பண்ணி பாக்குறேன் இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம. நவம்பர் 5 2018 மாலை 7 மணி. என்ன லில்லி அவசரமா பாக்கணும்னு போன் பண்ணே. அழுதழுது சிவந்த கண்களோடு படுத்திருந்த லில்லியை பார்த்தவளுக்கு தூக்கிவாரி போட்டது. லில்லி என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? சஹா, என்னை மன்னிச்சிடு. நீ சொல்லும்போது நான் காது கொடுத்து கேட்கலை. அதோட பலனை இப்ப அனுபவிக்கிறேன். என்னடி புரியும்படியா சொல்லித் தொலை. ஏன் இப்படி அழுது? திலீப் ஏதாவது சொன்னானா? சஹா, அவன் என்னை அவாய்ட் பண்றாண்டி. அழுதபடி அவள் மடியில் படுத்து கதற. சஹானாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. லில்லியும் சஹானாவும் ஒரே கம்பெனியில் வேலை செய்பவர்கள், நெருங்கிய தோழிகள். லில்லியும் இன்னொரு கம்பெனியில் வேலை செய்யும் பெண்ணும் தனி வீடு எடுத்து தங்கியிருக்கிறார்கள். லில்லி அடுத்த டீமில் இருக்கும் திலீப்பை விரும்ப ஆரம்பித்த தருணம் சஹானா அவளிடம் இது சரியா வராது லில்லி. அவன் கேரக்டர் சரியில்லாதது போல் உள்ளது. லைஃப் லாங் உன்கூட இருக்க போகிறவன் கேரக்டரை அனலைஸ் பண்ணாம சும்மா பழகுறதை வச்சி மட்டும் லவ் பண்றேன்னு சொல்றது சரியா? எதுக்கும் நல்லா யோசிச்சு முடிவெடு என்று அவள் கூறியும் அவள் அவனோடு பழகுவதை குறைக்கவே இல்லை. சஹானா இதற்குமேல் நாம் இவளிடம் அதிகமாக பேச வேண்டியதில்லை. இது அவளுடைய சொந்த விஷயம். ஒதுங்கிக் கொண்டாள். இதோ இப்போது அவள் மடியில் லீலா. சரி சொல்லு, என்ன பிரேக்கப் பண்ணிட்டானா? பிரேக்கப்னு சொல்லியிருந்தா கூட சரிதான் போடான்னு வந்துட்டு இருப்பேன். ஆனா அசிங்கமா பேசிட்டாம்பா. நான் ஐட்டம் கேசாம். அதான் வலிய வந்து அவன்கிட்ட பழகினேனாம். உன்னைய மாதிரி பொன்னை எங்க வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு போனா எங்கப்பா என்னை செருப்பால அடிப்பாரு அப்படின்னு சொல்றாண்டி. இவனுங்களை புரிஞ்சிக்கவே முடியலை. அவனுங்க வலிய வந்து நம்மகிட்ட லவ் புரபோஸ் பண்ணா நாம ஒத்துக்கணும். வேணான்னு ஒதுங்கி போனா ஆசிட் வீச்சு, கொலை இந்த ரேஞ்சில போக வேண்டியது. அதே பொண்ணுங்க வலிய லவ் சொன்னா ஐட்டம்னு ஓரங்கட்ட வேண்டியது. என்ன மனநிலையோ புரியவே இல்லை. சரி விடு, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போச்சுன்னு வச்சுக்கோ. கல்யாணம் ஆன பிறகு அவன் முகமூடி தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணுவே? கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு முகத்தை அலம்பிட்டு பிரஷ்ஷாயிட்டு வா. வெளியில போலாம். காபி ஷாப்பில் இருவரும் அமர்ந்து காபியை குடித்துக் கொண்டிருந்தனர். அவர்களது தடுப்புக்கு பின்னால் நிறைய வாலிபர்கள் சிரித்து பேசிக் கொண்டிருப்பது கேட்டது. லீலா இப்போது பெட்டரா பீஃபில் பண்ணினாள். நீ சொல்றது மாதிரி இதை எரைசரால மனசிலிருந்து அழிச்சிட்டேன் சஹா. இனிமே என் வாழ்க்கையில அவனுக்கு இடமில்லை என்று கூற. தட்ஸ் பெட்டர். இனிமே வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு. சொல்ல மறந்துட்டேன். நான் பேப்பர் போட்டுட்டேன். அடுத்த மாசம் எங்க கம்பெனியில ஜாயின் பண்ண போறேன். என்ன சஹா இப்படி திடீர்னு குண்டை தூக்கி போடுறே? நீயும் போய்ட்டா நான் லோன்லியா பீஃபில் பண்ணுவேண்டி. புரியுதுடி. ஆனா என்ன பண்றது? அப்பா வரச்சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவரால எல்லாத்தையும் கவனிக்க முடியலென்றாரு. ஒன்னு செய், நான் அங்கே செட்டிலானவுடனே உன்னை அழைச்சிக்கிறேன். அதுவரைக்கும் நீ இங்கே இரு. ஓகேவா? என்று அரைகுறையாக அவள் தலையை ஆட்ட. அப்போது பின்னாலிருந்து வந்த குரல் தெரிந்தது போலவே இருக்க இவர்கள் கவனிக்க ஆரம்பித்தனர். என்னடா அந்த லீலாவை பிரேக்க பண்ணிட்டியா? இப்ப கொஞ்ச நாளா அவளோடு நீ இருக்கிறதில்லையே? ஆமாண்டா, அது ஒரு சரியான சாவுகிறாக்கி. என்னடா வலிய வந்து லவ் சொல்றாளேன்னு நினைச்சேன். சரியான அம்மாஞ்சிடா அவ. இங்க தொடக்கூடாது அங்க தொடக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கா. இன்னாடா பார்த்தா படுத்துக்கிற கேசு மாதிரி இருக்கு. இந்நேரம் நீ எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன்னு நினைச்சேன். முடிச்சிருக்கலாம், அதுக்கு சான்ஸும் இருந்துச்சு. ஆனா எனக்குத்தான் பிடிக்கலை. எதுக்கு வம்புன்னு விட்டுட்டேன். நீயாடா இப்படி பேசுறே? நம்பவே முடியலையே. நீ வேர்டா, அது ஒரு பிகரு. அதை நான் தொட்டு அதுக்கு ஓவர் ரியாக்ஷன் கொடுத்து கடைசியில நம்ம கையால தாலி கட்ட வச்சிட்டா என்ன பண்றது? இதை கேட்டுக்கொண்டிருந்த லீலா அழ ஆரம்பித்துவிட சஹாவாக்கோ கோபம் ஜீவ் என்று ஏறியது. சஹா, போன வாரம் அவன் ஒரு ரிசார்ட்டுக்கு கூட்டிப் போனான். அப்புறந்தான் தெரிஞ்சுது அவன் ஏதோ பிளானோட வந்திருக்கான்னு. நான் அவன் கண்ணத்துல அரைஞ்சிட்டு வந்துட்டேன். அதுக்காகத்தான் அவன் இப்படியெல்லாம் பேசுறான். இவனுக்காகத்தான் நீ உருகி உருகி அழறியாக்கும். நீ இங்க இரு, நான் அவன்கிட்ட பேசிட்டு வரேன். சஹா வேணாம். அவன் மோசமானவனா இருக்கான். ஏதாவது அசிங்கமா பிஹேவ் பண்ணிட போறான். அதை நான் பாத்துக்கிறேன். நீ டென்ஷனாகாதே. சிரித்து கலாட்டாவிலிருந்த திலீப் இவளை கண்டதுமே புருவத்தை சுருக்கி. என்ன சஹா, திடீர் பிரவேசம். தனியா வந்திருக்கியா? ஏன் உனக்கு யாரும் பாய்பிரன் கிடைக்கலையா? அது சரி, நீதான் பொம்பள ரவுடியாச்சே. எவன் உன்கிட்ட நெருங்குவான்? சரி, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என் கேர்ள் பிரண்டா ஆயிட்டேன். அதெப்படி? நான் தான் ரவுடியாச்சே. எப்படி சமாளிப்பே? ஓ ஓ நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாதே. ஐயா இதுல டபுள் டிகிரி வாங்கினவன். அதுதான் தெரியுமே. கூட பழகினாலே படுக்கைக்கு கூப்பிடற ஆளுன்னு. அது சரி, பொம்பளங்களை மட்டும்தான் கூப்பிடுவியா? இல்லை, இதோ உன் கூட சுத்துதுங்களே அல்லக்கைங்க, அதுங்களையும் கூப்பிடுவியா? அவளின் இந்த பேச்சை கேட்ட அனைவருமே ஏய்
என்று கத்தியவாறு எழுந்திருக்க. சுற்றிலுமுள்ளவர்கள் திடுக்கிட்டு திரும்பி அவர்களை கவனித்தனர். லீலாவும் பயந்து அங்கே வந்து, வேணாம் சகா, வா போகலாம் என்று அவள் கையை பிடித்து இழுக்க அவளை கவனித்துவிட்டான் திலீப். ஓ, இதெல்லாம் உன் வேலைதானா? என்னடி பத்தினி வேஷமா போடுறீங்க? உங்க பவுசு எனக்கு தெரியாதா? எவன்டா வசதியானவன் கிடைப்பான்னு லோன்னு அலைஞ்சி பிடிக்க வேண்டியது. அப்புறமா அவன் மேலேயே பழியை போட்டு பணத்தை பறிக்க வேண்டியது. உங்களைப் பத்தி தெரியாதா என்ன? டேய் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். நீங்களா வந்தா லவ்வு, அதுவே நாங்களா வந்தா வேற கேசா? என்னங்கடா உங்க லாஜிக்? உன்னைய மாதிரி பொறுக்கிங்க இருக்கிறதாலதான் நல்லவங்களை கூட சந்தேகமா பார்க்க தோணுது. உன்னை விட்டு விலகினது லீலாவோட நல்ல நேரம். உன்னைய மாதிரி பொம்பளை வேணாம். மரியாதையா இவளைப் பத்தி தப்பா பேசினதுக்கு அவகிட்ட மன்னிப்பு கேளு. இல்லாட்டி நடக்கிறதே வேற. திலீப் கூட இருக்கிற அனைவருமே ஏய் என்ன திமிரா என்று கத்த. ஆமாண்டா திமிருதான், பொம்பளைன்ற திமிரு. உன்னைப் போல எச்சக்கலைங்களை தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கிறோம் என்கிற திமிரு. கேளுடா, மன்னிப்பு கேட்கலை, நடக்கிறதே வேற. என்னடி பண்ணுவே? ரிவால்வர் ரீட்டாவோ? கண் எடுத்து எல்லாரையும் சுட்டுத் தள்ளிடுவியோ? சுட்டுத் தள்ள ஒரு நிமிஷமாகாது. நீ எல்லாம் உடனடியா போய் சேரக்கூடாது. அணுவா சாகணும். திலீப்புக்கு கோபம் அதிகமாகி அவளை பளாரென்று அறைய அதே நேரத்தில் போலீஸ் உள்ளே நுழையவும் சரியாக இருந்தது. இவர்களின் இந்த சண்டை ஆரம்பித்தவுடனே கடைக்காரர் போலீசுக்கு போன் போட சரியான நேரம் உள்ளே நுழைந்துவிட்டனர். கடைக்குள் நுழைந்து கலாட்டா செய்தது, பெண்ணை கைநீட்டி அடித்தது என்று அவனை கைது செய்து அழைத்துச் சென்றனர். ஏய், என்னை அசிங்கப்படுத்திட்டில்லே, உன்னை விட மாட்டேண்டி. உன் உயிர் என் கைலதான். மார்ச் 12, 2019 மதியம் 2 மணி. திண்டிவனம் மருத்துவமனை மார்ச்சுவரி அருகே. கண்களில் நீரே இல்லாதவாறு வற்றிய நிலையில் ராகவன் வெறித்துப் பார்த்தபடியிருக்க அவரின் மனைவி காரில் மயங்கிய நிலையில் படுத்திருந்தார். சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிய மாலை ஆகிவிட்டது. ராகவனுடன் அவருடைய தம்பி பார்த்திபன், அவருடைய மகன் விஜய் ஆகியோரும் உடனிருக்க. கையெழுத்து மற்ற பார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிந்து வெள்ளை துணியால் சுற்றப்பட்டு சகா வேனில் ஏற்றப்பட்டாள். 1 மாதம் ஓடிய நிலையில் கார் இன்சூரன்ஸ் பணத்தால் புதிதாகி வீட்டிற்கு வந்தது. கார் கொண்டு வந்து கொடுத்த டிரைவர், சார், எங்க மானேஜர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. நீங்க ஆபீஸுக்கு வர முடியுமான்னு கேட்டாரு. ஏதோ முக்கியமான விஷயமா பேசணுமாம் என்று கூற மதியம் வரேன் என்று ராகவன் கூறிவிட்டார். கார் கம்பெனிக்கு ராகவன் செல்ல மானேஜர் அவரை அமரச் சொன்னார். களையிழந்து காணப்பட்ட ராகவனிடம் எப்படி பேச்சை ஆரம்பிப்பது என்று தெரியாமல் சிறிது நேரம் மெளனமான நிலையில், மானேஜர், சார், சஹானா மேடம் இப்படி சட்னு விட்டுட்டு போயிடுவாங்கன்னு யோசிக்க கூட முடியலை. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட தெரியலை. எப்ப வந்தாலும் கலகலன்னு பேசுவாங்க. சிரிக்க சிரிக்க பேசி எங்களை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. எங்களாலேயே மறக்க முடியலை. உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியலை என்று வருத்தப்பட ராகவன் அழ ஆரம்பித்துவிட்டார். ஒரே பொண்ணு அவ எங்களுக்கு. தைரியசாலியா வளர்ந்தா. எந்த தப்புன்னாலும் தட்டி கேட்பா. எல்லார்கிட்டையும் பாகுபாடு இல்லாம பழகுவா. அவ ஒரு சாரிட்டி கூட நடத்துறா. மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்காக. எத்தனை அறிவு, என்ன பெருந்தன்மை. எல்லாமிருந்தும் என்ன பயன்? குடுத்து வைக்கலையே அவ வாழறதுக்கு. இரட்டை மேற்கோள்குறி. சார், உங்களுக்கு விரோதிங்க யாராவது இருக்காங்களா? அவர் இப்படி கேட்டதுமே முகம் மாறியது ராகவனுக்கு. ஏன் ஏன் இப்படி கேட்கிறீங்க? காரணமாத்தான் சார். உங்களுக்கோ உங்க பொண்ணுக்கோ தனிப்பட்ட முறையிலையோ அல்லது சொத்துக்காகவோ விரோதிங்க இருக்காங்களா? எனக்கு விரோதிங்க யாரும் இல்லையே. தொழில் போட்டின்னு கூட பார்த்தா இங்க இருக்கிறவங்களை விட நான் லோதான். அதனால என்னை யாரும் போட்டியா கூட நினைக்கிறதில்லை. சொந்தத்துலன்னு பார்த்தா என் தம்பிங்க குடும்பம் மட்டும்தான். அவங்களும் எனக்கு மேல நிறைய சொத்துடையவங்க. அவனுக்கும் ஒரே பையன்தான். அவன் கொஞ்சம் கரடு முரடாத்தான் இருப்பான் எங்ககிட்ட. மத்தபடி அவளுக்கு வேறு யாராவது எதிரிங்க இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட ஏதும் ஷேர் பண்ணுவாங்களா அவங்க? நான் கொஞ்சம் பயந்த சுபாவம். அவ அம்மா அதுக்கு மேல. அதனாலேயே எங்ககிட்ட ஏதும் சொல்ல மாட்டா. எதுவாயிருந்தாலுமே அவளே டீல் பண்ணிக்குவா. ஆமாம், ஏன் நீங்க இப்படி கேக்குறீங்க? காரணமாத்தான் சார். உங்க மக போன கார்ல மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிக்கப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா மயக்க நிலையை அடையச் செய்யற மருந்து. இது ஆக்சுவலா மருந்து கடைகள்ல கிடைக்காது. ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் தியேட்டர்ல மட்டுமே இருக்கிறது. இது எப்படி உங்க கார்ல அடிக்கப்பட்டிருக்கும்? அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்காகவே ஸ்லோ மயக்க மருந்தை ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க. நீங்க இதை கம்ப்ளைண்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுங்க. என் மகள் மரணத்துல எனக்கு சந்தேகமா இருக்குன்னு விசாரணைக்கு கூப்பிட்டா நான் கூட வந்து சாட்சி சொல்ல தயார். இதை கேட்டு அதிர்ச்சியில் அப்படியே அமர்ந்திருந்தார் ராகவன். சார், ஆர் யூ ஆல்ரைட் என்று மானேஜர் உலுக்கிய பிறகே தன்னிலையடைந்தவர். நீங்க சொன்னது உண்மைதானா? ஸ்பிரே ஸ்மெல் இருந்ததா கார்ல? ஆமாம் சார்.
காரை பிரிக்க ஷெட்டுக்கு கொண்டு போன லேபர்ஸ் சந்தேகப்பட்டு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க. நாங்களும் உடனே எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருவரை கூட்டி காட்டினோம். இது அனஸ்தீசியாவுக்கு குடுக்கிற ஸ்பிரே மருந்து அப்படின்னு அவர்தான் கன்பார்ம் பண்ணாரு. உங்களை வேணா அவர்கிட்ட கூட்டி போகச் சொல்லட்டுமா? வேண்டாங்க. இவ்வளவு கன்பார்மா நீங்க தெரிஞ்சு என்கிட்ட சொல்றீங்க. உங்களுக்கு இதை என்கிட்ட சொல்லணும்னு கூட அவசியமில்லை. ஆனா என் மக மேலுள்ளபாசத்துல இவ்வளவு ரிஸ்க் எடுத்து சொல்றீங்க. நான் நம்புறேன். கண்டிப்பா என் மகளை இந்த கதிக்கு ஆளாக்கினவனை நான் கண்டுபிடிக்காம விட போறதில்லை. தாங்க்யூ வெரிமச். இரட்டை மேற்கோள்குறி. சார், இது சம்பந்தமா ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூப்பிடுங்க. ஷ்யூர். வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக சஹானா அறைக்குச் சென்று ஏதாவது க்ளூ கிடைக்குமா என்று தேடிப் பார்த்தார். சட்டென்று அவருக்கு பொறி தட்டியது. சஹானாவுக்கு சிறுவயதிலிருந்தே டைரி எழுதும் பழக்கம் இருந்துள்ளது. என்ன சார் சொல்றீங்க? உங்க மக கார் ஆக்சிடென்ட் விபத்தில்லை. அது ஒரு ப்ரீ பிளான் ஆக்சிடென்டா? எதை வச்சு இப்படி சொல்றீங்க? கோவை ஆர்எஸ்-புரம் காவல் நிலையத்தின் இன்ஸ்பெக்டர் சந்தேகமாக கேட்க. ஆமாம் சந்திரன். இந்த பெட்டிஷனை ஏத்துக்கிட்டு இதுக்குரிய விசாரணையை நீங்க எடுக்கணும் ராகவன் சார். நீங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். சஹானாவுக்கு ஒரு கெடுதல் நடந்திருக்குன்னா அதை கேட்டுட்டு நான் சும்மா இருப்பேனா? எனக்கு தெரியும் நீங்களும் இதை கேட்டு அதிர்ச்சியாகுவீங்கன்னு. கேஸ் மடமடவென வேலை செய்ய ஆரம்பித்தது. திண்டிவனம் இன்ஸ்பெக்டரை போனில் தொடர்பு கொண்ட சந்திரன் இதைப்பற்றி விசாரிக்க. இதைப்பற்றி கான்ஸ்டபிள் கூறியதை அவர் கூறுகிறார். ராகவன் தன் மகளின் டைரியை எடுத்து படிக்க ஆரம்பித்தார். ஆகிவிட்டது. ஜனவரி 23, 2019. பஞ்சாட்சரம் மில் அன்று பரபரப்பாக இருந்தது. சஹானா பொறுப்பேற்று 15 நாட்கள். உள்ளே ஆலையில் பம்பரமாக அங்குமிங்கும் சுற்றி சுற்றி தொழிலாளர்களிடம் ஜாலியாக பேசி சிரித்தபடி அவர்கள் செய்யும் வேலையை பார்த்தபடி வந்தாள். அப்போது தொழிலாளி ஒருவர் தயங்கி தயங்கி அவளெதிரில் வந்து நின்றார். சொல்லுங்க, ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? இதை ஐயாகிட்டயே சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா ஐயா உடனே கேட்டுடுவாரு. பயந்து நான் சொல்லலை. ஆனா நீங்க எதையும் பொறுமையா டீல் பண்ணுவீங்கன்னு தெரியும், அதான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன பீடிகை பலமா இருக்கு. உங்க பேர் என்ன? வேலுச்சாமி. நான் இப்ப சொல்றதை தயவு செய்து நான் சொன்னதா சொல்லிடாதீங்க யார்கிட்டையும். இரட்டை மேற்கோள்குறி. நீங்க என் ஆர்வத்தை அதிகப்படுத்துறீங்க. என்னன்னு முதல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் சொல்றதா இல்லையான்னு முடிவெடுக்கிறேன். நம்ம மில் சூப்பர்வைசர் விருத்தகிரி சாதாரண ஆளுமா? இங்க வர சம்பளத்துலதான் குடும்பம் நடத்தும் நிலை. ஆனா கொஞ்ச நாளா அவன்கிட்ட பணப்புழக்கம் அதிகமா இருக்கு. பெரிய மாடி வீடு கட்டுறான். ஊர்ல நிலம் வாங்கி போட்டிருக்கிறதா சேதி. நிறைய பேருக்கு வட்டிக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். போன மாசங்கூட புதுகார் வாங்கியிருக்காரு. அதுக்கென்ன? இங்க வேலை செஞ்சா எதுவும் வாங்கக்கூடாதுன்னு சட்டமா என்ன? வேற ஏதாவது வேலை செய்யலாம். இல்லை சொந்தங்கள் உதவலாம். நாங்க கூட முதல்ல அப்படித்தாம்மா நினைச்சோம். ஆனா மேட்டரு வேற பெரிய விஷயம்னு எங்களுக்கு தெரிய வந்தப்ப ஷாக் ஆயிட்டோம். ஏன் ஏதாவது கடத்தல் வேலை செய்யறாரா? நம்ம மில் சீக்ரெட் தாம்மா கடத்தலாகுது. இதை கேட்டு அதிர்ச்சியானாள் சஹானா. என்ன சொல்றீங்க? கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. டெண்டர் விடற பைல் காப்பி சத்யா மில்காரங்களுக்கு மானேஜருக்கு தெரியாம போகுதுமா? அது மட்டுமல்ல, நம்ம மில் தொடர்பான அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு இவர் மூலமா போகுது. அதுக்கு பதிலா லட்சக்கணக்குல பணம் அவருக்கு கிடைக்குது அவங்களால. இது தெரிஞ்சும் ஏன் மானேஜருக்கோ இல்லை அப்பாகிட்டையோ சொல்லி இருக்கலாமில்லே. அம்மா, இவன் மகா ரவுடி. கோயம்புத்தூர்ல முக்கால்வாசி ரவுடிங்க கூட இவனுக்கு பழக்கமிருக்கு. நாங்க தான் சொன்னோம்னு இவனுக்கு தெரிஞ்சிடுச்சின்னா போட்டுத்தள்ளவும் தயங்காதவன் அவன். அதனால தான் அவங்கிட்ட சொல்லலை. நீங்க இதை நான் சொன்னதா வெளிக்காட்ட வேண்டாமா? புள்ளக்குட்டிக்காரன் நான். இந்த மில்லுல 15 வருஷமா வேலை செய்யற. விசுவாசந்தான் உங்ககிட்ட சொல்ல சொல்லிச்சி. சரி, நீங்க பயப்படாம போய் வேலை பாருங்க. நான் இதை சீக்ரெட்டா டீல் பண்ணிக்கிறேன். சரியா ஒரு வாரம். கோயம்புத்தூர்ல இருக்கும் தனியார் துப்பறியும் ஏஜென்சியை அணுகினாள் சஹானா. அவர்கள் துல்லியமாக அவனுடைய அத்தனை திருட்டுத்தனத்தையும் கண்டுபிடிச்சி சொல்லிவிட தந்தையை வரவழைச்சி மானேஜர் மற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டாள். போகும்போது அவளிடம் நேரடியாக மிரட்டல் விடுத்தான் அவன். என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டாயல்லவா? எப்படி வாழ்கிறாயென்று பார்க்கிறேன் என்று கருவிக்கொண்டு சென்றான். கொலையோடு விளையாடு கேஸ்ல புரமோசனாகி கோயம்புத்தூர் மாவட்ட கண்காணிப்பாளராக வந்திருக்கும் பிரதாப் முன்னிலையில் ராகவன் மற்றும் இன்ஸ்பெக்டர் சந்திரன் அமர்ந்திருக்க அவர் எதிரே சஹானாவின் டைரி இருந்தது. சோ, உங்க பெண் வாழ்க்கையில் 3 பேரால் மிரட்டல்கள் வந்துள்ளது. இவங்க 3 பேரையும் அரெஸ்ட் செய்தால் யார் அந்த கொலைகாரன் என்று தெரிந்துவிடுமென்று நினைக்கிறீர்கள், அப்படித்தானே? என் வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு யாரும் விரோதிங்க கிடையாது. என் மகள் வாழ்க்கையில் இத்தனை விரோதிகள் நிறைந்திருக்கிறார்கள். எந்த புற்றில் அந்த விஷப்பாம்பு ஒளிஞ்சிருக்கோ தெரியலை. சந்திரன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணிடுவோம் சார்.
அடுத்து நமது கவனிப்பில் அவர்கள் விஷயத்தை கக்கிடுவார்கள். இரட்டை மேற்கோள்குறி. சரி செய்யுங்க. அதற்கான கோர்ட் ஆர்டரை வாங்குங்க. பர்தரா என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். ஷரத், திலீப், விருத்தகிரி மூவரும் கைது செய்யப்பட்டு 15 நாள் ரிமாண்டில் சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்கள் கைதானதுமே மீடியாக்களில் இந்த கேஸ் பரப்பானது. தினசரி இதே செய்தியாகவே இருந்தது. காவல்துறை முதலில் ஆக்சிடென்டான இடத்து டிராபிக் கண்ட்ரோல் அறையிலிருந்து அன்று நடந்த நிகழ்வுகளை ஆராய்ந்தனர். ஒவ்வொரு செக் போஸ்டிலும் ஷஹானா கார் நின்று வருவதும் மெல்லவே வந்து கொண்டிருப்பதும் தெரிகிறது. ஆக்சிடென்ட் நடந்த இடத்தில் லாரி கூட இடைவெளியிலேயே வருகிறது. கார் சென்று கொண்டே இருந்தது, திடீரென ஸ்லோவாகிறது. அதனால் பின்னால் ஸ்பீடாக வந்து கொண்டிருந்த லாரி மோதுகிறது. மோதின வேகத்தில் கார் ஓரமாக நின்று கொண்டிருந்த பேருந்து மீது மோதுகிறது. இதனால் லாரிக்கும் பேருந்துக்கும் இடையில் கார் அப்பளம் போல் நொறுங்குகிறது. ஆக்சுவலா காரின் திடீர் ஸ்லோதான் ஆக்சிடென்ட்டுக்கு காரணம். லாரி மீது கூட தவறில்லை. கார் ஏன் ஸ்லோவானது? இவர்கள் சந்தேகப்படுவது போல காரிலிருந்த மயக்கமிருந்தாலா? போஸ்ட்மார்ட்டம் விபத்து என்பதை மட்டுமே வைத்து பார்க்கப்பட்டிருக்கிறது. அதனால் பாடியை மீண்டும் தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய்ய வேண்டுமென கோரிக்கை காவல்துறைக்கு கோர்ட் உத்தரவிட மறுபடியும் போஸ்ட்மார்ட்டம் நடத்தப்பட்டு ரிப்போர்ட் தரப்பட்டது. இறந்தவரின் நுரையீரலிலும் மூச்சு குழாயிலும் மருந்து படர்ந்துள்ளது என்பதும், இறந்தவர் சுவாசித்த காற்றில் நச்சுக்காற்று இருந்துள்ளது என்றும் ரிப்போர்ட் கூறிவிட கேஸ் சூடுபிடித்தது. ஷரத்தின் தந்தை தனது மகன் நிரபராதி என வாதாட சென்னையிலிருந்து சிறந்த வக்கீல்களை ஏற்பாடு செய்தார். எப்படி பார்த்தாலும் இந்த மூவரின் பேரிலிருந்த சந்தேகம் குறையவில்லை காவல்துறையினருக்கு. எத்தனை விதமான ட்ரீட்மெண்ட்டும் உண்மையை அறிவதற்கு உதவவில்லை. கையை பிசைந்தது காவல்துறை. சரியான சாட்சியம் இல்லாததால் மூவருமே விடுவிக்கப்பட்டனர். ராகவன் சோர்ந்து போனார். மகளின் சாவில் மருந்து உள்ளது. இந்த மூவரும் இல்லையென்றால் நான்காவது நபர் வேறு யாரும் உள்ளனரோ என்று கலங்கினார். பிரதாப்புக்கும் சந்தேகம் இருக்க ராகவனிடம் 7 ஸ்டாரை பற்றி கூறி அவர்கள் இந்த கேஸை எடுத்தால் கண்டிப்பாக ஆணிவேர் வரை சென்று கண்டுபிடித்து விடுவர் என்று தனிப்பட்ட முறையில் சந்திரனிடம் கூறுகிறார். ராகவன் கையெடுத்து கும்பிட்டு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை, என் காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமென்று கதறுகிறார். பிரபுவிற்கு போன் போட்டு பேசி அவர்களை உடனே இங்கு வருமாறு கூறுகிறார். மகள் சாவுக்கு துப்பறியும் 7 ஸ்டார் 007 குரு பிரபுவும் ஜானியும் மட்டும் கோவைக்கு விமானம் மூலம் கிளம்பி வருகின்றனர். இனி எல்லாமே சூடுதான். ஏப்ரல் 5, 2019. ராகவனின் வீட்டில் பிரபு, ஜானி, பிரதாப், சந்திரன் இவர்களுடன் கார் கம்பெனி மானேஜர் அனைவரும் அமர்ந்திருக்க, பிரபு ராகவனிடம், நீங்க டைரியில இருக்கிற இந்த 3 பேருதான் இந்த கொலைக்கு காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா என்று கேட்க, ஒரு ஊகந்தான், இவங்களாவே இருப்பாங்கன்னும் சொல்ல முடியாது. ஏன் ராகவன் ஒரு வேளை இது சொத்துக்காக நடந்திருக்க வாய்ப்பிருக்கா? இல்லைங்க சார், எனக்கு ஒரே தம்பிதான். அவனுக்கு கோயம்புத்தூர், திருப்பூர் 2 இடத்திலேயும் மில் இருக்கு. அதுவுமில்லாம தம்பி மனைவி அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. அவங்களும் நல்ல சொத்துக்காரங்கதான். அதனால அந்த சொத்துக்களும் என் தம்பிக்குதான். தம்பிக்கு ஒரே பையன்தான். அவனுக்கு என் மகளை விட 2 வயசு கம்மி. அக்கா மேல ரொம்ப பாசமுள்ளவன். அப்ப இது சொத்துக்கான கொலையா இருக்காதுன்னு நம்புறீங்க? ஓகே, நாம 4 கோணத்துல யோசிச்சாதான் ஏதாவது க்ளூ கிடைக்கும். இரட்டை மேற்கோள்குறி. நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா யாரை சந்தேகிக்கிறது என்பதே புரியவில்லை. நோ ப்ராப்ளம். இது ஒன்னும் கஷ்டமான விஷயமில்லை. ஒரு வட்டந்தான். அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களை சந்தேக லிஸ்டுல கொண்டு வந்து வைப்போம். அதுவுமில்லாம உங்க மகள் எழுதி வச்சிருக்கிற டைரியில் 3 பேர் கண்டிப்பா சஸ்பெக்டுல வராங்க. இரட்டை மேற்கோள்குறி. பிரபு, அவனுங்க 3 பேரும் இதை செஞ்சிருப்பாங்கன்னு தோணலை. அவனுங்க பயந்தாங்கொள்ளியா தெரியறானுங்க. வெறும் வாய்ச்சவடால் உள்ளவங்க அவங்க. எனக்கும் இதுல வேறு யாரோ சம்பந்தப்பட்டிருப்பாங்களோன்னு சந்தேகமாவே இருக்கு. ஆனா வேற யாரும் இந்த வட்டத்துக்குள்ள வரலை. சரிங்க ராகவன், 2 நாள் மட்டும் டைம் கொடுங்க. ஆளை பிடிச்சிடலாம். பிரபு கூறுவதை கேட்ட அனைவருமே ஆச்சரியமடைந்தனர். 2 நாளுக்குள்ள கண்டுபிடிச்சிட முடியுமா பிரபு? சந்திரன் கேட்கவும் அதை ஆமோதிப்பது போல் மற்றவர்களும் பார்க்க, கண்டிப்பா, என் ஊகம் அப்படித்தான் சொல்லுது. திண்டிவன சரகத்துல செக்போஸ்ட் சிசிடிவி டிராபிக் கண்ட்ரோல் அவங்ககிட்ட இருந்து சிசிடிவி வேணும். இருக்கு பாருங்க என்று சந்திரன் லேப்டாப்ல போட அதை கவனிக்கத் தொடங்கினர் பிரபுவும் ஜானியும். உற்று கவனித்துக் கொண்டேயிருந்தவர்கள் சட்டென ஓரிடத்தில் நிறுத்தினர். ஜானி பிரபுவிடம் ஓரிடத்தை குறிப்பிட்டு காட்ட, கரெக்ட், சரியாத்தான் கவனிச்சிருக்கே. எங்க செக்போஸ்டுதை போடு. செக்போஸ்ட் சிசிடிவி ஓடியது. பாஸ், இங்க பாருங்க என்று காட்ட அப்போதுதான் பிரதாப் சந்திரன் இருவரும் அதை பார்க்கின்றனர். பிரபு சார், இது எப்படி சஸ்பெக்டுல வரும்? சந்திரன் சந்தேகமாக கேட்க, சந்திரன் இது ஒரு ஊகந்தான். பார்க்கலாம். எனக்கு திண்டிவனம் டு சென்னை வரை உள்ள செக்போஸ்ட் சிசிடிவி வேணும். கிடைக்குமா? கிடைக்கும் பிரபு. கொஞ்சம் லேட்டாகும். இரட்டை மேற்கோள்குறி.
பரவாயில்லை சந்திரன். அதுக்குள்ள நாங்க ராகவனோட மில் வரைக்கும் போய் வரோம் என்று கிளம்பினர். சந்திரன் ஈவினிங் ஹோட்டல் அறைக்கு வந்துடுங்க, அதை வாங்கிக்கிட்டு. ஓகே பிரபு. அவர்களும் கிளம்பினர். காரில் போகும்போது பிரபு, ராகவன் சார், மில்லுல சமீபமா யாரையாவது வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருக்கீங்களா? இந்த 3 பேர்ல ஒருத்தனைத்தான் பாப்பா வந்த பிறகு நிறுத்தினா. அதுக்கு முந்தி நான் தானே பாத்துக்கிட்டேன். அவங்களா வில்லிங்கா நின்னாலொழிய நான் நிறுத்தினதே இல்லை. கார் டிரைவருங்க. இதோ இவர் எங்கிட்ட 20 வருஷமா டிரைவரா இருக்காரு. பாப்பா வண்டியை அவளே ஓட்டிப்பா. டிரைவரை வச்சிக்கிறது இல்லை அவ. இரட்டை மேற்கோள்குறி இரட்டை மேற்கோள்குறி. மில்லிலும் தன் உளவு பார்வையோடு அனைவரிடத்திலும் விசாரித்தனர். எங்கும் சரிவர எதுவும் உருப்படியான தகவல் கிடைக்கவில்லை. பாஸ், நாம எதுக்கும் இவர் மகளோட அறையை பார்த்திடலாம். ஆமாம் ராகவன், உங்க மகளோட அறையை நாங்க பார்க்கலாமா? போலீஸ்காரங்க கூட பார்த்தாங்க. நானும் கூட ஏதாவது விஷயம் கிடைக்குமான்னு தான் தேடினேன். ஆனா உருப்படியா இந்த டைரியை தவிர எதுவுமே கிடைக்கலை. எதுக்கும் நாங்களும் பார்த்திடறோம். சஹானாவின் அறையில் தேடத் தொடங்கினர். ராகவனும் அவர் மனைவியும் கூட இருந்து உதவி செய்தனர். அனைத்து பில்கள் போட்டாக்கள் சந்தேகத்திற்கிடமான வகையில் ஏதாவது தென்படுகிறதா என்று பார்த்தனர். ராகவன் இப்ப தேவையில்லாதது திடீர்னு தேவையா இருக்கும். இதையெல்லாம் ஒரு கவரில் போட்டு எங்களிடம் கொடுங்கள். திருப்பி தந்துவிடுகிறேன் என்று பிரபு கூறவும் எல்லா பில்கள் ஒரு கவரில் போட்டு தந்தனர். தங்களது அறையில் ஓய்வில் இருந்த பிரபுவும் ஜானியும் ஆளுக்கொரு புத்தகத்தை வைத்து படித்துக் கொண்டிருந்தனர். தொலைக்காட்சியில் தமிழ் படம் ஒன்று ஓடிக்கொண்டிருந்தது. படித்துக் கொண்டே படத்தையும் அவ்வப்போது பார்த்து கொண்டிருந்த ஜானி சட்டென எழுந்து சஹானாவின் டைரியை புரட்டினான். இதை கவனித்த பிரபு, என்ன ஜானி படிச்சுக்கிட்டிருந்த புக்ஸ்ல இருந்து க்ளூ ஏதும் கிடைச்சிதா என்று கேட்க, புக்ஸ்ல இல்ல பாஸ், இந்த படத்திலிருந்து ஒரு க்ளூ. அது இருக்குமான்னு ஒரு தேடல். கொலைக்காரங்க சினிமா பார்த்து கொலை செஞ்சதா சொல்லுவாங்க. நீ அதிலே இருந்து துப்பறிய போறியா? குட் என்று கூற, ஒரு கெஸ்தான் பாஸ். எப்பவாவது எனக்கு 7 சென்ஸ் வேலை செய்யும். இப்ப 7 சென்ஸ் என்ன சொல்லுச்சி பாத்தீங்களா? என்னடா திடீர்னு மண்டைக்குள்ள பல்பு எரியுதேன்னு நினைச்சேன். புடிச்சிட்டோம்ல. படுத்திருந்த பிரபு சட்டென எழுந்து அமர்ந்து ஆவலுடன், என்னடா கண்டுபிடிச்சே என்று கேட்டவுடன், பாஸ், இந்த டைரியில ஒரு நாள் பக்கத்தை காணவில்லை. பாருங்க என்று நீட்ட டைரியை வாங்கிய பிரபு ஜானி காட்டிய பக்கத்தை கவனித்தான். பிப்ரவரி 3 பிப்ரவரி 5 இருக்கு. இடைப்பட்ட 4 தேதி பக்கம் கிழிக்கப்பட்டிருந்தது நன்றாகவே தெரிந்தது. ஆமாம், ஏன் ஒரு நாள் கிழிக்கப்பட்டிருக்கு. சஹானாவே கிழிச்சிருப்பாங்களா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். பாஸ், எனக்கென்னவோ இந்த தேதி ஏதோ ஒன்றை மறைக்கிறது. அது என்னவாக இருக்கும்? ராகவனிடம்தான் கேட்கணும். அன்னிக்கு ஏதாவது நடந்ததான்னு. அது சரி, படத்தை பார்த்து ஐடியா வந்ததா சொன்னியே. இந்த படத்துல இது போல சீன் இருக்குதா? படத்துல இல்லை பாஸ். படத்தோட டைட்டில்ல, படத்தோட பேரு. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணோம். அடப்பாவி, அநியாயத்துக்கு புத்திசாலியா மாறிக்கிட்டு வரே. உங்களுக்கு தெரியுது. தெரிய வேண்டியவங்களுக்கு தெரியலையே. யாருக்கு? டீனாவுக்கா? அவதான் உன்னை என்னைக்குமே மட்டந்தட்டி பேசுவா. இருந்தாலும் ஒரே நேரத்துல 4 குழந்தைங்களை பெத்து கொடுத்துருக்காளே. அப்புறம் என்ன தெரியலைங்கிறே. அவளை யாரு பாஸ் கணக்குல எடுத்துக்கிறாங்க? எல்லாம் அந்த ஸ்வாதியைத்தான் சொல்றேன். யாரு ஸ்வாதி? டீனாவோட தங்கச்சியா? நீங்க வேற பாஸ். அவ அக்காளுக்கு மேல என்னை மட்டந்தட்டுவா. இது நம்ம ஆபீஸுக்கு எதிரே இருக்கிற ஆஸ்பத்திரியில இருக்கிற என் டாக்டர். அடப்பாவி, நீ சைடு அடிக்கிறது அவங்களுக்கு தெரியுமா? அது தெரியலை. நான் நம்ம ஆபீஸ் சன்னல்ல இருந்துதானே பாக்குறேன். ஐயோ முடியலடா, ஏண்டா இப்படி படுத்துறே? உனக்கு சரியா பேசுறதுக்கு வந்தியனும் ரிஷியுந்தான். சரி, கார் எண்ணை வைத்து சஹானா காரை கண்டுபிடிக்கின்றனர். காலை 10:30 காரை பார்க்கிங் செய்கிறாள். அந்த பார்க்கிங்கில் வேறு கார்களை கவனிக்க, காலை 12 அளவில் இவள் கார் அருகே இன்னொரு கார் வந்து நிற்கிறது. அதே டொயோட்டோ. நம்பரை கவனிக்கிறார்கள். அதே எண். காரிலிருந்து யாரும் இறங்கவில்லை. வெகுநேரம் காரை விட்டு யாரும் இறங்கியதாக தெரியவில்லை. நள்ளிரவு 1 மணி. காரிலிருந்து ஒரு உருவம் இறங்குகிறது. தலையில் தொப்பி, கண்ணில் கூலிங் கிளாஸ். சுமாரான உயரம். சற்று குண்டாகத் தெரிகிறான். சற்று தள்ளிச் செல்கிறான். மீண்டும் வருகிறான். காரில் சாய்ந்து நிற்கிறான். மீண்டும் காருக்குள் அமர்கிறான். காலை 5 மணி. இறங்குகிறான் காரிலிருந்து. அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தபடி சஹானா கார் அருகே வருகிறான். மீண்டும் சுற்றுமுற்றும் பார்க்கிறான். பாக்கெட்டிலிருந்து எதையோ எடுத்து காரை திறக்க முயற்சிக்கிறான். திறந்துவிட்டது கதவு. முகத்தை கர்சிப்பால் துடைத்துக் கொள்கிறான். மீண்டும் தனது பேண்ட் பாக்கெட்டிலிருந்து எதையோ எடுக்கிறான். கார் உள்ளே குனிந்து ஏதோ செய்கிறான். வேகமாக தலையை வெளியே எடுத்தவன் அவசரமாக கதவை பூட்டுகிறான். உடனே வேகமாகச் சென்று தனது காரில் அமர்ந்து கொள்கிறான். சிறிது நேரத்தில் சஹானா 2 பேருடன் வருகிறார். அவர்களிடம் கார் அருகே நின்று சிரித்தபடி பேசி கை குலுக்கி விடை பெறுகிறார்.
கார் நகர்கிறது. சஹானா கார் கேட்டை தாண்டியதுமே இந்த கார் கிளம்புகிறது. அப்போது மாலை சரியாக 6 மணி. இதற்கு மேலும் வீடியோ ஓட அதை நிறுத்துகின்றனர். சோ நாம கெஸ் பண்ணியது கரெக்ட் தான். இந்த கார் இதில் இருப்பவனை பிடித்துவிட்டால் கேஸ் குளோஸ். காலை 9 மணியளவில் சந்திரன் வந்துவிட இவர்கள் விவரத்தை கூறுகின்றனர். பிரபு சார் இந்த டொயட்டோ கிணத்துக்கடவு ரங்கசாமி என்பவருக்கு சொந்தமானது. அவர் ஒரு தொண்டு நிறுவனம் நடத்தி வரார். அவர் ஆஸ்திரேலியா போய் 6 மாசங்கழிச்சு இப்பதான் வந்திருக்கார். இவர் ஊருக்கு போன பிறகு காரை ரிப்பேருக்கு விட சொல்லியிருக்கார். டிரைவர் தான் மதன் கார்ஸ்ல கொண்டு வந்து விட்டிருக்கான். இந்த காரை மார்ச் 1 தான் டெலிவரியே பண்ணியிருக்காங்க. சோ இது ஷெட்ல இருக்கும் போதுதான் சென்னைக்கும் போயிருக்கு. மதன் கார்ஸை பிடிச்சா உண்மை தானா? இரட்டை மேற்கோள்குறி வந்திடும். அப்ப சரி வாங்க போகலாம். மூவரும் காவல்துறை வேனிலேயே புறப்பட்டனர். சார் நிச்சயமா இது வெளியில போயிருக்க சான்ஸே இல்லை. ஏன்னா எங்க ஷெட்டுக்கு வந்த காருங்க ஓனர் வந்து கேட்டா மட்டுமே அனுப்புவோம். சில கார் ஓனர்ஸ் போன்ல இவங்க கிட்ட குடுத்தனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அதை மீறி யாரும் எடுக்க வாய்ப்பில்லை என்று மானேஜர் அடித்து பேச. அப்ப இது எந்த காருன்னு பார்த்து சொல்லுங்கன்னு வீடியோவை காட்ட பயந்துவிட்டார் மானேஜர். ஐயோ இதுக்கு வாய்ப்பே இல்லை. யாரோ இங்க இருக்கிறவங்க திருட்டுத்தனம் பண்ணியிருக்காங்க. இருங்க நான் எல்லாரையும் கூப்பிடுறேன் என்று அங்கு வேலை செய்பவர்கள் அனைவரையும் வரச் சொல்ல வரிசையாக நின்றனர் 20க்கும் மேற்பட்டவர்கள். இந்த கார் எடுத்துச் சென்றவன் இவன். இவனை யாராவது பார்த்திருக்கிறீர்களா? இவன் ஒரு கொலையை இந்த காரில் சென்றுதான் செய்திருக்கிறான். இவனுக்கு உடந்தையாய் இருந்தவர்களும் கண்டிப்பாக தண்டனையடைவீர்கள். உண்மையை கூறி அப்ரூவராக மாறினீர்களானால் நீங்கள் இதிலிருந்து தப்பிக்கலாம். அதனால் உண்மையை கூறிவிடுங்கள். நாங்கள் கண்டுபிடித்தால் உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று சந்திரன் எச்சரிக்கை செய்ய ஒருவன் வந்து முன்னால் நின்றான். சார் என்னை மன்னிச்சிடுங்க. நான் தான் சுகுமாருக்கு இந்த காரை கொடுத்தேன். ஆனா சென்னைக்கு போக அல்ல. திருப்பூர்ல அவனோட அம்மா சீரியஸா இருக்காங்க. அவங்களை கோயம்புத்தூர் ஆஸ்பத்திரிக்கு கூட்டி வரணும். ஒரு காரு ஏற்பாடு பண்ணி குடுங்கன்னு கெஞ்சினான். அப்ப எந்த காரும் சரியா இல்லை. எல்லாமே பிரிச்சு போடப்பட்டு இருந்துச்சு. இந்த கார் தான் கண்டிஷனா இருந்தது. அன்னிக்கு மானேஜர் வேற லீவுல இருந்தாரு. கெஞ்சி அழுதான் கையில வேற காசுல்லைன்னு. பாவமா இருந்ததால அரைநாள் தானேன்னு கொடுத்தேன். அரைநாள்ல வண்டி வந்துடுச்சா? இல்லை சார். மறுநாள் காலையில தான் கொண்டு வந்தான். ஏன்னு கேட்டப்ப அம்மா கிளம்ப மாட்டேன்னுட்டாங்க. அவங்களை வற்புறுத்தி நைட்டு தான் கூட்டி வந்தேன்னு சொன்னான். இப்ப அவன் எங்கே? இங்கதானே வேலை செய்யறான். அம்மாவை ஆஸ்பத்திரியில இருந்து பாத்துக்கணும்னு லீவுல இருக்கான் சார். அவன் வீடு எங்க இருக்கு? இதற்கு யாருக்குமே பதில் தெரியவில்லை. அவன் எங்க இருக்கான்னே தெரியலை சார். ஏன்னா இப்பதான் கொஞ்ச நாளா இங்க வேலை செய்யறான் என்று மானேஜர் கூற. சஹானாவை பற்றி விசாரிக்க. அவங்க புது கஸ்டமர் தான் சார். கார்ல சில பிரச்சினை இருந்துச்சு. முத நாள் விட்டுட்டு மறுநாள் எடுத்துக்கிட்டு போனாங்க. சார் இப்பதான் எனக்கு நினைவுக்கு வருது. அன்னிக்கு அவங்க கார் சர்வீஸ் பண்ணவுடன் மேடத்தை உட்கார வச்சு ஓட்டி ட்ரையல் பார்க்கச் சொன்னேன். இவன்தான் இந்த சுகுமார் தான் கூட போனான் என்று கூறியதுமே எல்லோருக்கும் பளிச்சிட்டது முகம். அவன்தான் திட்டமிட்டு கொலை செய்திருக்கிறான். ஏன்? என்ன நடந்திருக்கும்? அதைத்தான் அவர்கள் டைரியில் எழுதி வைத்திருப்பார்கள். அப்படியானால் அவர்களின் எல்லா அசைவுகளையும் அவன் கண்காணித்து கொண்டே இருந்திருக்கிறான். டைரி எழுதுவதை கூட தெரிந்து வைத்திருக்கிறான். மானேஜர் அவனோட போட்டோ இருக்கா உங்ககிட்ட? அதற்குள் இன்னொரு லேபர் சார் நானும் அவனும் செல்பி எடுத்திருக்கோம். இதை பாருங்க என்று காட்ட அது சந்திரன் போனுக்கு பார்வேர்டு ஆனது. அவன் போன் நம்பர் இருக்குதா என்று கேட்க எல்லோரிடத்திலுமே இருந்தது. அதை போட்டவுடன் சுவிட்ச் ஆப் என்று தகவல் வர. அதெப்படி சார் அவன் இந்த போனை யூஸ் பண்ணுவான்? இத்தனை கிரிமினல் மூளையுள்ளவனுக்கு தெரியாதா இந்த நம்பரை வச்சு புடிச்சிடுவாங்கன்னு? ஜானி கூறியதை ஆமோதிப்பது போல் தலையாட்டிய சந்திரன். எங்க சார் போயிடுவான். எல்லா செக்போஸ்டுக்கும் முதல்ல அவன் போட்டோவை அனுப்பி வைக்கிறேன். இன்னும் ஒரே நாள்ல அவனை நான் பிடிக்காம ஓயமாட்டேன் என்று கூறி அனைவரும் வெளியே வரும் நேரம் மானேஜர் ஓடிவந்தார். சார் அவன்தான் போன் பண்ணினான். அவனுக்கு செலவுக்கு பணம் வேணுமாம். அம்மா கூடத்தான் ஆஸ்பத்திரியில இருக்கேன். 1000 ரூபாய் வேணும். என் சம்பளத்துல கழிச்சிக்குங்கன்னு சொன்னவுடனே இதுதான் அவனை வரவழைக்கிற சமயம்னு நைச்சா பேசி வர சொல்லியிருக்கேன். 10 நிமிஷத்துல வரேன்னு சொன்னான் என்று கூறவும். உடனே கிரைம் பிராஞ்சுக்கு போன் செய்து கார் கம்பெனி நம்பரை கூறி 5 நிமிஷத்துக்கு முந்தி வந்த கடைசி கால் எங்கிருந்து வந்திருக்குன்னு கேட்க. காந்திபுரத்திலிருந்து வந்திருக்கு என்று பதில் வந்தது. பஸ் ஸ்டாண்டுல இருப்பான்னு நினைக்கிறேன். ஊரை விட்டு போற பிளானா இருக்கும். சரி நாம மறைவா நிப்போம். டிரைவர் வேனை தூரமா கொண்டு போய் நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டு கம்பெனிக்குள் மறைவான இடத்தில் நின்றனர். ஜானி என்னை அவனுக்கு அடையாளம் தெரியாதல்லவா? வேறு யாராவது அவனுக்கு அலர்ட் கொடுக்காம இருக்க நான் இங்கேயே நிக்கிறேன் என்று என்ட்ரன்ஸ்லேயே நின்று கொண்டான் ஜானி.
தனக்கு வரும் ஆபத்தை உணராமல் வேகமாக நடந்தே வந்து உள்ளே நுழைந்தான் அவன். சுகுமார் என்று ஜானி அழைக்க சட்டனர். திரும்பியவன் சந்தேகமாக என்னையா கூப்பிங்க என்று கேட்க, ஓ சாரி, உங்க பேரும் சுகுமாரா? நான் எனக்கு தெரிந்தவர் அதோ போய்கிட்டு இருக்காரு, அவரை கூப்பிட்டேன் என்று ஜானி கூறவும் ஓ என்றவாறு உள்ளே சென்றவனின் பின்னால் ஜானி உள்ளே செல்ல, மானேஜர் நிற்பதை பார்த்ததுமே வணக்கம் சார் என்று தலையைச் சொரிந்தவாறு முன்னே சென்று நின்றான். வாயா, என்னை இத்தனை நாளு லீவு போட்டுட்டே, வேலைக்கு வர மாதிரி இல்லையா என்று மானேஜர் கேட்க, அம்மாவுக்கு உடம்பு நல்லாகட்டும் சார், வந்திடுவேன், ஆசுபத்திரி செலவுதான் மண்டையை பிச்சிக்கிற மாதிரி இருக்கு என்றவனிடம், ஏன் உன் மச்சான் செலவுக்கு காசு கொடுக்க மாட்டானா என்று மானேஜர் கேட்க, ஆச்சரியமாக பார்த்தான் அவரை. எனக்கு மச்சான் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டவன், ஏன் நான்தான் சொன்னேன் என்று கூறியவாறு சந்திரன் வெளியே வர சந்திரனை பார்த்தவுடனே முகம் மாறியது அவனுக்கு. இன்ஸ்பெக்டர் என்று வாய் முணுமுணுக்க கண்கள் பயத்தை வெளிப்படுத்தியது. கால்கள் மெல்ல மெல்ல பின்னோக்கி நகர, அவனைச் சுற்றி லேபர்ஸ் மற்றும் பிரபு ஜானி நிற்க தப்பித்து போகவே இடமில்லாது போனது. காவல்துறை கவனிப்பில் உண்மையை கூறத் தொடங்கினான். ராகவன் மில்லில் வேலை பார்த்த விருத்தகிரியின் தங்கையைத்தான் நான் திருமணம் செய்துள்ளேன். திடீர்னு ஒரு நாள் மச்சான் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்கன்னு சொன்னார். காரணம் கேட்டதுக்கு முதலாளியோட பொண்ணு அவ ரொம்ப மோசமானவ, லேபர்ஸை மதிக்கவே மாட்டா, எதிர்த்து கேள்வி கேட்டதுக்கு என்னை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் செய்துவிட்டாள் என்று கூறினார். எனக்கும் அவள் மேல் கோபம் வந்தது. காரணம் எனக்கு தேவையான பணத்தை மச்சான் தான் கொடுப்பார். அதனால் நான் எந்த வேலைக்கும் செல்லாமல் ஜாலியாக சுற்றி வந்தேன். பணத்தட்டுப்பாடு வந்ததால் நண்பர் ஒருவரின் சிபாரிசால் இங்க வேலை கிடைச்சிது. ஒருநாள் நான் தேடாமலேயே அந்த மில் ஓனர் பொண்ணு காரை சர்வீஸ்க்கு விட வந்தார். அவர்தான் மில் ஓனர் என்று தெரிந்தது. அதனால் அவரின் நடவடிக்கையை கண்காணிக்கத் தொடங்கினேன். அவர் அடிக்கடி சென்னை செல்வாரென்றும் டைரி எழுதும் பழக்கமுள்ளவரென்றும் நண்பர்களிடம் அவர் பேசுவதிலிருந்து தெரிந்து கொண்டேன். அவர் வண்டியை வாங்குவதற்கு வந்தபோது வாலண்டரியாக நான் ட்ரையல் பார்த்து தருகிறேன் என்று மானேஜரிடம் கூறினேன். காரை 20 கிமி தூரம் ஓட்டிவிட்டு திருப்பியதும் அவரை ஓட்டச் சொன்னேன். கொஞ்சம் ஆள் நடமாட்டமில்லாத பகுதிக்கு கார் வந்த போது மேடம் நிறுத்துங்கன்னு சொன்னேன். ஏன் இங்க நிறுத்தச் சொல்றேன்னு அவர் கேட்க, ஏதோ ஸ்க்ரூ ஆடுற மாதிரி சத்தம் கேக்குது என்றேன். எனக்கு கேட்கவில்லையே என்றபடி நிறுத்தியதும் நான் கீழே இறங்கி பார்க்கிற மாதிரி பிரேக்கோட ஸ்க்ரூ மெல்ல மெல்ல கழண்டு விழற மாதிரி லூஸ் பண்ணிட்டு வந்து மீண்டும் காருக்குள் வந்துவிட்டேன். இந்த ஸ்க்ரூ கழண்டு விழ எப்படியும் ஒரு நாளுக்கு மேல் ஆகும். இதனால் ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்து விடுவார் என நினைத்தேன். காரில் ஏறிய பிறகு என் செல்போன்ல அவங்களை இரகசியமா சைட் போஸ்ல கவர்ச்சி தெரியற மாதிரி நான் போட்டோ எடுத்துக்கிட்டே வந்ததை கவனிச்சிட்டாங்க. வண்டியை நிறுத்தி செல்போனை பறிச்சவங்க அதுல அவங்க படங்களை பார்த்து பயங்கர கோபமா ஆயிட்டாங்க. என் சட்டையை பிடிச்சி கன்னத்துல அடி அடின்னு அடிச்சிட்டாங்க. கால்ல இருக்கிற செருப்பையும் கழட்டி என்னை சரமாரியா அடிச்சாங்க. என்னை போலீஸ் கிட்ட புடிச்சித்தரேன்னு கோபமா வேகமா காரை ஓட்டினாங்க. போலீஸ் ஸ்டேஷன் எதிரே வண்டியை நிறுத்திட்டாங்க. நான் அவங்க காலை பிடிச்சி நான் செஞ்சது தப்புதான், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே இந்த மாதிரி தப்பை நான் செய்யவே மாட்டேன்னு கதறினேன். அப்பவும் அவங்க கீழே இறங்கிட்டாங்க. நீங்க மட்டும் என்னை போலீஸ்ல மாட்டி விட்டீங்கன்னா நான் அதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டேன். என் குடும்பத்தோட தற்கொலை செய்துக்குவேன். இந்த பாவம் உங்களை சும்மா விடாதுன்னு அழுதேன். என்ன நினைச்சாங்களோ தெரியலை. இங்கிருந்து ஓடிடு. இனிமே இந்த ஊர்ல உன்னை பார்த்தேனா என் செருப்பு இடம் எதுன்னு கூட பார்க்காம உன் முகத்துல பஞ்சர் போட்டுடும் என்று செருப்பை கையில் எடுத்து காட்டினார். நான் அங்கிருந்து வேகமாக வந்தாலும் அவர் என்னை செருப்பால சதை மறக்கவே முடியலை. சரி, எப்படியும் நாளைக்குள்ள ஆக்சிடென்ட் நிச்சயமுன்னு நினைச்சி மனசை தேத்திக்கிட்டேன். ஆனா என்ன பண்ணாங்களோ தெரியலை. எதுவுமே நடக்கலை. என் வன்மம் அதிகமானது. என் நல்வாழ்வை நாசமாக்கியதுமில்லாம என்னை அடிச்சு அவமானப்படுத்தி என் செல்போனையும் பிடுங்கிக்கிட்டாங்க. இனி அவளை உயிரோடு விடக்கூடாது என்று முடிவெடுத்தேன். ஆனால் அது கொலை போல் இருக்கக்கூடாது என்று யோசித்தேன். நான் ஏற்கனவே அரசாங்க ஆஸ்பத்திரியில ஆபரேஷன் தியேட்டர்ல வேலை பார்த்தவன். அங்கே ஆபரேஷன் நேரத்துல குடிச்சிட்டு போயிட்டேன் ஒரு நாள். அதனால என்னை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த டாக்டரை வீடு தேடி போய் குடிவெறியில அசிங்கமா திட்டிட்டேன். சஸ்பெண்டு டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. அங்க மயக்க மருந்தை உபயோகப்படுத்துவதை எவ்வளவு அளவு குடுத்தா மயக்கம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனா இவங்களுக்கு மயக்க மருந்து குடுத்தா தெரிஞ்சிடும்னு யோசிச்சேன். நானே சில மருந்துகள் கெமிக்கல் வாங்கி ஸ்ப்ரே தயார் செய்தேன். அதை என் பக்கத்து வீட்டு நாய்க்கு குடுத்து டெஸ்ட் பண்ணினேன். அது இருக்கிற டெண்டுக்குள்ள ஸ்ப்ரேயை யாருக்கும் தெரியாம அடிச்சு விட்டுட்டு வந்துட்டேன். சரியா 4 மணி நேரத்துல அது மயங்கி செத்திடுச்சு. அந்த நாய் சொந்தக்காரங்களுக்கு நாய் ஏன் திடீர்னு செத்து போச்சுன்னு கவலை. சஹானா என்ன பண்றாங்கன்னு திரும்பவும் கண்காணிக்க ஆரம்பிச்சேன்.
அவங்க சென்னைக்கு போற அன்னிக்கு காலையில ஜாகிங் போகும் போது போன்ல யார்கிட்டயோ சொல்லிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். இன்னிக்கு நைட் கிளம்பிடுவேன். சென்னைதானே 8 மணி நேரத்துல வந்துடுவேன்னு சொல்றதை கவனித்ததும் இதுதான் சரியான நேரம் என்று காரை கேட்டு என் அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிவரணும்னு என் சக ஊழியர்கிட்ட நாடகம் போட்டேன். அன்னிக்கு மானேஜரும் இல்லாதது வசதியா போச்சு. இரவு மட்டும்தான் காலையில கொண்டு வந்துடுறேன்னு கேட்டு வாங்கிட்டேன். இரவு அவங்க புறப்படுறதுக்கு முந்தி அந்த கார்ல ஸ்ப்ரே பண்ணிடணும்னு முயன்றேன், முடியலை. அதனால் பாலோ பண்ண ஆரம்பிச்சேன். கடைசியா அவங்க ஆபீஸ்ல தான் என்னால இந்த வேலையை செய்ய முடிஞ்சுது. அங்க சீட்ல டைரி இருக்கவே அதை எடுத்து அந்த தேதியை பார்த்தேன். கரெக்டா அன்னிக்கு நடந்த எல்லாத்தையும் எழுதி இருந்தாங்க. இது இருந்தா கண்டிப்பா நானும் மாட்டிப்பேன்னு அதை கிழிச்சு என் பாக்கெட்ல வச்சிக்கிட்டேன். நான் நினைச்ச மாதிரியே நடக்குதான்னு பார்க்க என் வண்டியை பின்னாலேயே கொண்டு வந்தேன். சக்சஸா நடந்தும் முடிஞ்சுது. இரட்டை மேற்கோள்குறி. அவனின் வாக்குமூலம் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டது. கண்டிப்பாக அவனுக்கு ஆயுள் தண்டனை கிடைக்கும் என்று பேச்சு. ராகவன் கண்ணீருடன் பிரபு ஜானிக்கு நன்றி கூறினார். என் மகள் ஆத்மா இனிதான் சாந்தியடைந்திருக்கும். உங்களை என்னால் மறக்கவே முடியாது. என் மகள் ட்ரஸ்டை விரிவுபடுத்தி அனாதைகளையெல்லாம் தத்தெடுத்து வளர்க்கப் போகிறேன் என்று அவர் கூறியது அனைவருக்கும் நெகிழ்ச்சியானது. சந்திரன் பிரபு ஜானிக்கு பிரியாவிடை அளித்தார். உங்களைப் பத்தி கேள்விதான் பட்டிருக்கேன். ஆனா இப்போ உங்களோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. பிரதாப் சாருக்கு தான் நன்றி சொல்வேன் என்றார். பிரதாப் அவர்களை தன் இல்லத்திற்கு வரவழைத்து இரவு உணவு அளித்து கட்டித்தழுவி விடை கொடுத்தார். விமானத்தில் அருகருகே அமர்ந்திருந்த பிரபு ஜானி இருவரும் வானில் பறந்தபடி காலை இளங்காற்றில் பனி சூழ்ந்து காணப்பட்ட கோயம்புத்தூர் நகரின் அழகில் மதிமயங்கி ரசித்து கொண்டு வந்தனர். பாஸ். ராகவன் இவ்வளவு ஹெவி அமௌண்ட் குடுப்பார்னு நினைக்கவே இல்லை நான். மனுஷன் கிள்ளி தருவார்னு நினைச்சேன். ஆனா அள்ளித் தந்திட்டாரு. அவருக்கு மனநிம்மதியா இருக்கு இப்பத்தான். தன் மகளை கொன்னவன் தண்டனை அனுபவிக்கப் போகிறான் என்பதில். நாமுந்தான் வேணாம்னு சொல்லி பார்த்தோம். அவர் என்னடான்னா சந்திரனையும் பிரதாப்பையும் சப்போர்ட்டுக்கு வச்சிக்கிட்டாரு. நம்மால அன்பு தொல்லையிலிருந்து விலக முடியலை. சரி, நம்ம எல்லோருக்கும் சமமா பிரிச்சு குடுத்திடு என்றவனை. என்ன பாஸ், எப்ப நீங்க உங்களுக்குன்னு ஹெவியா பிரிச்சு எடுக்கிறீங்க? எல்லாருக்கும் என்ன பங்கோ அதுதானே உங்களுக்கும். நிசமாவே எங்களுக்கு இப்படி ஒரு பாஸ் கிடைக்க நாங்க புண்ணியம் பண்ணியிருக்கோம் போல என்று கூற. நீங்க யாருடா? என் தம்பிங்க என்று அவன் கையை பற்றினான் பிரபு. இந்நெகிழ்ச்சியான சம்பவத்தில் தனக்கும் பங்குண்டு என்ற மகிழ்வோடு விமானம் மேகத்தில் நுழைந்து சந்தோஷமாக பறந்து கொண்டிருந்தது. முற்றும்.